அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி எந்த அளவுக்கு நம்மள மிஸ் பண்றாரு அப்படிங்கறத ராதிகா தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கோபி அவரோட குடும்பத்துல இருந்தாதான் சந்தோஷம் மட்டும் நினைக்காத நம்ம ராதிகா என்ன பண்றாங்கன்னா, கோபிக்கு இந்த வீட்டோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்து, கோபி வந்து தேவையில்லாம மனசு கஷ்டப்படுவாரு, அவர் கஷ்டப்படுறதை பார்த்து நம்மளோட மனசும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா என்ன பண்றாங்கன்னா, கமலாவுக்கு கூட அவங்க அடுத்து போகிற இடத்த பற்றி சொல்லாமல் வீட்டில் அவங்கள மட்டும் விட்டுட்டு நம்ம மையவை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை என்னத்தை ராதிகா எப்படி தனிமையாக இந்த டெசிஷனை எடுக்கலாம், ஒரு பக்கம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்தா, இங்கே வந்துமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவள் வேறு இடத்துக்கு போயிருக்கானா, என்ன அர்த்தம் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம கோபி. கோபியோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம கமலாவுக்கு புரிஞ்சிருந்தாலும் ஆனால் அதை எதையுமே சொல்லக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ராதிகாவும் சொல்லிட்டு போல, இன்னொரு பக்கம் நம்ம மாப்பிள்ளை இப்படி வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கிட்ட சொல்கிறாங்க. இதனால ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம கோபி என்ன பண்ணுறாருன்னா, எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே நம்ம ராதிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்தில் திரும்ப திரும்ப ஃபோனும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ராதிகாவோட ஃபோனுமே ரீச் ஆகிறதில்ல. ஏன்னா இங்கே இருந்தால் நம்ம மையும் ஒரு பக்கம் டேடின்னு டேடியை கேட்டுக்கிட்டே இருக்கா, அவரும் இங்கே வந்துட்டாருன்னா இவங்களை நம்மளால் பிரித்து வைக்க முடியாது, அதனால நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போயிருக்காங்க, எப்படி பத்திரமா இருக்காளா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியாமல் நம்ம கோபி ரொம்ப தவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா அந்த இடத்த விட்டு போனதை ஜீர்ணிச்சிக்க முடியாது. நம்ம கோபி என்ன பண்ணனா, நேராக திரும்ப ஒயின் ஷாப் போயிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செந்திலையும் ஒரு பக்கம் வர சொல்லிடுறாங்க. செந்தில் வந்து பார்த்ததுமே, டே கோபி என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்குறாங்க. என்னோட வாழ்க்கையே நாசமாக போச்சுடா, ஆரம்பத்தில் நீ எவ்வளவோ சொன்னேன், அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், அதெல்லாம் போனாலும் ராதிகா தான் எனக்கு வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ ராதிகா என்னடானா என்னை வேண்டான்னு உதறி தள்ளினது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அட்ரஸ்லேருந்து அவள் எங்கே போயிட்டாடா, எங்கே போனான்னு தெரியல, நான் எப்படி அவளை தேடி கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.